ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மண்டேவோட மினி விலாக் பார்க்கலாமா? ரியோக்கு ஈவினிங் ஸ்நாக்காக மாதுளப்பழம் உரித்து கொடுத்தாச்சு. எல்லாருக்குமே மேரேஜ்னாலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ட்ரீம்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ரீசெண்டாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ரிதன்யா டவுரி இஷ்யூனால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. பாஸ்ட் ஃபியூ டேஸாக அது என் மண்டைக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் அதை பேசணும்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலுமே அதுக்கு சூசைட் ஒரு சொல்யூஷன் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களோட மேரேஜ் லைஃப்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ போராட முடியுமோ அவ்வளோ போராடி பார்த்தாங்க. முடியலன்ற சுச்சுவேஷன் வரும்போது அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் பார்த்து ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போராடணும். முடியலையா விட்டுட்டு அந்த லைஃப்லேருந்து வெளியே வரதா பார்க்கணுமே தவிர நம்ம லைஃபே முடிச்சுக்க நினைக்கக்கூடாது. இது எனக்கு தோணுனது நான் சொன்னேன். உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.